உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்போ மத்திய கிழக்காசிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களையும் இதுவரைக்குமான அப்டேட்ஸை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த போர் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அணுவாயுத உற்பத்தியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தது. அதற்கு ஒப்பந்தத்திற்கு உள்வர வேண்டும் அப்படி என்று சொல்லி ஈரானை வலுக்கட்டாயப்படுத்தி அதனுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டம் தான், அதாவது 3வது கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் ஓமான் நாட்டு அரசு நிர்வாகிகளினுடைய தலைமையில் நடைபெற்றது. இப்போது பேச்சுவார்த்தை ஒரு நேர்மறையான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்துகின்றது. அமெரிக்காவுடன் சேர்ந்து இஸ்ரேலும் ஈரானுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ ஈரான் அதற்கான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஈரானுடைய தெஹ்ரான் மாநிலத்திலும் பாடசாலைகள் மற்றும் முக்கியமான சில நகரங்களில் தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் அதே வேளை எதிர் தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய தளங்கள், அதாவது மத்திய கிழக்காசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த தளங்கள் மீது ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ உலக நாடுகள்ல இருக்கிற மக்களோட அச்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போர், இந்த ராணுவ நடவடிக்கை ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இதனோடு நின்று விடுமா அல்லது முழு உலக போரையும் ஆரம்பித்து விட போகின்றதா என்ற அச்சம் உலக மக்களிடையே இப்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்கா சொல்வது போல் ஈரானில் அணு ஆயுத உற்பத்தி நடந்து கொண்டிருக்கின்றதா அல்லது இது வேற ஏதாவது ஒரு நோக்கத்தின், வேற ஏதாவது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அதை நிலைநிறுத்துவதற்காக, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அணுவாயுத உற்பத்தி இங்கே நடைபெறுகின்றது அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறதா அமெரிக்கா என்ற கேள்விகளும் பல அரசியல் விமர்சகர்களிடத்திலே காணப்படுகின்றது. இந்த போர் ஆரம்பித்ததற்கு பிறகு உண்மையில் மத்திய கிழக்காசிய நாடுகளில் தான் மிகப்பெரிய பதற்றம் நிலவி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பலதரப்பட்ட தளங்கள், இராணுவ தளங்கள் இருப்பது சவுதி, கட்டார், பஹ்ரைன், இது போன்ற குவைட், இது போன்ற மத்திய கிழக்காசிய நாடுகளில் தான் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்றது. இந்த தளங்களுக்கு ஈரானுடைய தாக்குதல் நடைபெறும் போது பாதிக்கப்பட போவது அந்த நாடுகளும் சேர்ந்துதான். இது அமெரிக்காவினுடைய ஒரு நரித்தந்திரம் அப்படி என்று கூட சொல்ல முடியும். சண்டே ஆரம்பிச்சு வச்சது என்னமோ அமெரிக்கா தான், ஆனா இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறது மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள். ஆனா அவங்களுடைய பலவீனம் என்னென்று சொன்னா, இஸ்ரேல் மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு அண்மையில் இருக்கின்றதால இஸ்ரேலுக்கும் பலமான தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா இந்த ராணுவ தாக்குதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இஸ்ரேலினுடைய ராணுவ தாக்குதல்கள் எப்பவுமே யாரை குறிவைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிஜமாவே ஒரு ஆமி தளங்களை குறிவைப்பதை விட அவர்களுடைய குறி அனைத்தும் பாடசாலைகள், பெண்கள், வைத்தியசாலைகள், பெண்கள் குடியிருக்கும் நகரங்கள், அப்பாவிகள் குடியிருக்கும், குழந்தைகள் குடியிருக்கும் நகரங்களை தான் குறிவைத்து தாக்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய போர் தந்திரமாகவும் மிகவும் கீழ்த்தரமான போர் தந்திரமாக காணப்படுகின்றது. சரி, இது தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் நான் உங்களுக்கு தாரத்துக்கு காத்திருக்கேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எது எப்படி நடந்தாலும் இறுதியில் சத்தியமே வெல்லும்.